வணக்கம். குட் ஈவினிங் டிவைன் சோல்ஸ். வெல்கம் பேக் டு டிவைன் ரேக்கி ரேடியன்ஸ். இந்த வீடியோவில் நான் வந்து உங்கள் கூட கனெக்ட் ஆகிறதுல நான் ரொம்ப பெருமகிழ்ச்சி அடைகிறேன். ப்ரீவியஸ் வீடியோவில் நம்ம ரேக்கினா என்ன அப்படிங்கிற ஒரு விஷயம், ப்ளஸ் வந்து ரேக்கி எனர்ஜி எப்படி ஒர்க் ஆகுது நம்மளுடைய உடம்புல, அண்ட் ஹீலிங் வந்து நம்மளோட லைஃப்பில் எப்படி சப்போர்ட் பண்ணுது அப்படிங்கிறத ஒரு சின்ன விஷயமாக நம்ம பார்த்தோம். ஸோ இந்த ஃபாலோஅப் இந்த வீடியோவில் அதை இன்னும் கொஞ்சம் கூட டீப்பராக பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு தாட் நமக்கு வந்தது. அதனால் ரொம்ப குயிக்காக நம்ம சொல்லலாம். ஸோ டிவைன் ரேக்கி ரேடியன்ஸில் நம்ம எப்படி ஹீலிங் பண்ணுறோம், ஏன்னா வந்து ஆல் ஆஃப் அ சடன் ஹீலிங் பண்ணுறோம், நிறைய பேர் ஹீலிங் பண்ணுறாங்க. டிவைன் ரேக்கி ரேடியன்ஸ் எந்த விதத்தில் யூனிக்னஸ் காமிக்குது அப்படிங்கிற சில விஷயங்களை வந்து நம்ம பகிரலாம் அப்படின்னு நான் நினச்சேன். ஸோ எந்தெந்த ஹீலிங் டைப்ஸ் நாம் யூஸ் பண்ணுறோம், அண்ட் வந்து இந்த ஜேர்னியில் ஒரு புது விதமான ஒரு டிவைன் ஹீலிங் சிஸ்டம் நம்ம ரொம்ப சீக்கிரத்தில் வந்து லான்ச் ஆக போகுது அப்படிங்கிறது நம்மளோட வாட்ஸ்அப் குரூப்பில் இருக்கக்கூடிய எல்லா டிவைன் சோல்ஸ்க்குமே தெரியும். ஸோ அதை நான் உங்கள் கூடயும் ஷேர் பண்ண போகிறேன். ஸோ முதலாக நம்ம ரேக்கினா என்ன அப்படிங்கிற ஒரு சின்ன ரீகேப் பார்த்துட்டு நம்ம அடுத்த விஷயங்களை பேசலாம். ரேக்கி வந்து ஒரு நேச்சுரல் எனர்ஜி ஹீலிங் சிஸ்டம் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு போன வீடியோலேயே சொன்னேங்க. ஆமாங்க, ஸ்ட்ரெஸ்ஸு, ஃபியர், நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய வலி, அழுத்தம், இது எல்லாமே தான் நம்மளுடைய எனர்ஜி ஃப்ளோவாக வந்து சீராக அமைக்க முடியாமல் போகிறதுக்கான காரணம், அண்ட் அதை டிஸ்டர்பன்ஸ் பண்ணுறதுக்கான காரணம் இது எல்லாமே தான். ஸோ ரேக்கி வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா, இது எல்லாத்தையும் அப்படியே எடுத்துருமானா அப்படிங்கிறது இல்லாமல் அது நம்ம பாடியோட நேச்சுரலி ஹீலிங் இன்டெலிஜென்ஸை ஆக்டிவேட் பண்ணக்கூடிய ஒரு அற்புதமான ப்ராசஸ். இதை வந்து நம்ம ஒரு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக நம்ம சொல்கிறோம். ஸோ இது ஒரு சப்போர்ட் சிஸ்டம் ஃபார் எல்லா விதமான வெல்பீயிங்குமே இது ஒரு சப்போர்ட் சிஸ்டம் அப்படிங்கிறத நம்ம சொல்லலாம். ஓகே, டிவைன் ரேக்கி ரேடியன்ஸ் உடைய ஹீலிங் அப்ரோச் எப்படி இருக்குது, இது என்ன ஒரு யூனிக்னஸ் நம்ம கொடுக்குறோம் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, இது வந்து ஒரு சிங்கிள் டெக்னிக்கோட நம்ம நிறுத்தலைங்க. இது ஒரு என்ன சொல்லலாம்னா ஒரு டிவைன்லி கைடட் ஒரு இன்டெகிரேட்டட் ஹீலிங் அப்ரோச் தான் நாம் இங்கே ஃபாலோ பண்ணுறது. ஸோ எல்லாருடைய லைஃப் சிச்சுவேஷனும் ஒரே மாதிரி இருக்கிறது இல்லை, அப்படி ஆமாம் தானே, ஒவ்வொருத்தரோட லைஃப் சிச்சுவேஷனும் ஒரே மாதிரி இருக்கும். ஸோ டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ நாம் ஹீலிங்குமே வந்து ஒன் சைஸாக வந்து ஃபிட் ஆகாது எல்லாத்துலேயுமே. ஸோ ஃபிசிக்கல், எமோஷ்னல், மென்டல், எனர்ஜெட்டிக் லெவல், இதெல்லாமே வந்து கிளைண்ட்டோட நீடுக்கு ஏற்ற மாதிரி அவங்களுக்கு என்ன ஹீலிங் சிஸ்டம் வந்து சூட்டபுளாக இருக்குமோ அதை நம்ம டிசைன் பண்ணுவோம், கஸ்டமைஸ் பண்ணி. ஸோ பேசிக்காக நிறைய விஷயங்கள் இருக்குது, அதை நம்ம போக போக பேசலாம். ரொம்ப சிம்பிளாக நம்ம சொல்கிறோம், நிறைய மொடாலிட்டிஸ் வந்து நம்ம ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ டிவைன் ரேக்கி ரேடியன்ஸில் நம்ம யூஸ் பண்ணுற மெயின் ஹீலிங் சிஸ்டம் வந்து நம்மளுடைய மாஸ்டர் மிகாவுசியோ வந்து சொன்ன ஒசியூ ரேக்கி ஹீலிங் தான். ஸோ அது பேசிக்கலி ஒரு ஸ்ட்ரெஸ் ரிலீஃப்க்கு, ஒரு டீப் ரிலாக்ஸேஷனுக்கு, நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய எனர்ஜியை வந்து நம்ம சமநிலைப்படுத்துறதுக்கு இதை நம்ம யூஸ் பண்ணிக்குவோம். நெக்ஸ்ட் வந்து கருணா ரேக்கி ஹீலிங் இருக்குது. இது வந்து எமோஷ்னல் ஹோன்ஸ்க்கு உள்ள ஒரு பெயின் இருக்குங்க, அந்த பெயினுக்கு ஒரு ரிலேஷன்ஷிப் ப்ராப்ளம் இருக்கும். ஸோ இந்த மாதிரி விஷயங்களுக்கு கம்பேஷன் அண்ட் மன்னிக்கும் திறன் வந்து எல்லாருக்கும் வராது. ஸோ கருணா ரேக்கி நம்ம ஹீல் பண்ணும்போது ஃபர்கிவ்னஸ் ரொம்ப சூப்பராக ஆக்டிவேட் பண்ணி விடலாம். ஸோ இதெல்லாமே நம்ம வந்து டிஸ்டன்ஸ் ரேக்கியாக தான் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ இந்த டிஸ்டன்ஸ் ரேக்கிக்கு நேரம் தேவையில்லை, பிளேஸ் தேவையில்லை, இது எல்லாத்தையும் தாண்டி எனர்ஜி பேசிஸில் ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு பவர்ஃபுல்லான ஒரு டிவைன் மெத்தட். ஸோ ஆல்சோ எல்லாருக்குமே தெரியும் சக்ராஸ் ரீஅலைன்மெண்ட் ஹீல் பண்ணுறோம். ஸோ 7 சக்ராஸ் பற்றி நம்ம நிறைய பேசுவோம், ஹீலிங் எடுக்கிறவங்க எடுக்காதவங்க பற்றி கூட நிறைய தெரியும். ஸ்லோலி நம்ம யூடியூப்பில் நம்ம அதையுமே வந்து கவர் பண்ணலாம், என்னெல்லாம் சக்ரா இருக்குது, ஒரு சக்ராவுமே எப்படி ஹீல் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற விஷயங்களும் நான் பகிர்றேன். ஸோ 7 சக்ராஸுமே வந்து பேலன்ஸ் பண்ணிவிட்டு லைஃப் ஃப்ளோவை இம்ப்ரூவ் பண்ணுறது தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ப்ராசஸ் சக்ரா ரீஅலைன்மெண்ட் ஹீலிங்கில் நம்ம பண்ணுறது. அது இல்லாமல் பேசிக்கலி ஆரான்னு நிறைய பேருக்கு தெரியும். ஸோ ஆராவை பற்றியும் நான் வந்து டச் பண்ணுவேன் கண்டிப்பாக இனி வரும் வீடியோவில். ஆரா கிளென்ஸ் பண்ணுறது, அதை எப்படி நம்ம ப்ரொடெக்ட் பண்ணுறது, ஆரா கிளென்ஸ் பண்ணுறதுனால நம்மளோட நெகட்டிவ் எனர்ஜியை நம்ம ரிலீஸ் பண்ணிக்கலாம், நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய எனர்ஜி ரொம்ப கிளாரிட்டியாக இருக்கும், சேஃப்டியாக இருக்கும். ஸோ இதை தான் இருக்கும்.
ஸோ அடுத்த வகையை நம்ம பார்க்கும்போது ஹோம் ஹார்மனி ஹீலிங் அப்படின்னு சொல்லிட்டு டிவைன் இன்க்ரீடியன்ஸில் ரொம்ப யூனிக்காக பண்ணிகிட்டு இருக்கோம். இது வந்து ஒரு அமாவாசைக்கு ஸ்டார்ட் பண்ணி கண்டினியூஸாக 31 நாளுமே நம்ம அது பண்ணக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு வீட்டு ஹார்மனி ஹீலிங் டெக்னிக். ஸோ வீட்டில் அமைதி, ப்ராஸ்பரிட்டி, ப்ரொடெக்ஷன் இதெல்லாமே வந்து க்ரியேட் பண்ணக்கூடிய ஒரு அற்புதமான ஹீலிங் பண்ணுறோம். இது பிரம்ம முகூர்த்தத்தில் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு கண்டினியூஸாக அந்த மாதம் ஃபுல்லாக பண்ணிவிட்டு ஒரு மாதம் ஃபுல்லாக சீல் பண்ணிக்குவோம். ஸோ டெய்லி ஒரு ஃபோக்கஸ் சிஸ்டம் நம்ம வச்சுருக்கிறோம். ஒரு நாளைக்கு குழந்தையுடைய வளர்ச்சிக்கு, ஒரு நாளைக்கு ஆப்பர்ச்சுனிட்டிக்கு, ஒரு நாளைக்கு குட் நியூஸ்க்குன்னு சொல்லிட்டு 31 டிஃப்ரெண்ட் ஃபோக்கஸ் ஏரியாஸ் வந்து நம்ம கஸ்டமைஸ் பண்ணி அந்தந்த வீட்டுக்கு நம்ம ஹீலிங் பண்ணிகிட்டு இருக்கோம். ஃபார் நவ் ஒரு 30+ வீடுக்கு நம்ம ஹீலிங் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ அபண்டன்ஸ் அண்ட் ப்ராஸ்பரிட்டி ஹீலிங் நமக்கு தனியாகவே இருக்குது. மணிரேக்கி நம்ம பண்ணுறதுனால மணிகர்மா இருக்கக்கூடிய ஆளுங்களுக்கு நம்ம மணிகர்மா கிளியர் பண்ணிவிட்டு மேனிஃபெஸ்டிங் சப்போர்ட் பண்ணிவிட்டு அதை எப்படி நம்ம வந்து பணத்தை அபரீதமாக ஈர்த்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு ப்ராசஸையுமே வந்து இந்த ஹீலிங்கில் நம்ம அவங்களுக்கு பண்ணுறோம். இது வந்து எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா மணி பிளாக்ஸை ரிமூவ் பண்ணுது, க்ரோத்தோடைய ரெசிஸ்டன்ஸை வந்து ரிமூவ் பண்ணுது. இந்த மாதிரி பல விஷயங்களை வந்து இதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக நமக்கு இருக்குது. ரிலேஷன்ஷிப் அண்ட் எமோஷனல் ஹீலிங் ஒன்று இருக்குது. அது வந்து மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், இது வந்து எந்த உறவு முறையாக இருந்தாலும் ஓகே தான், இது வந்து ஸ்வீட் ஆகும். மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸு, எமோஷ்னலாக ஹெவியாக இருக்கிறவங்க இதெல்லாம் வந்து காம் ஆகிறதுக்கு, அந்த ப்ராப்ளம்லேருந்து வெளியே வர்றதுக்கு நம்ம ஹீலிங் கொடுத்துட்ருக்கோம். இது எல்லாத்துக்கும் மேலே சில்ட்ரன்ஸ் ஹீலிங் ஒன்று பண்ணிகிட்ருக்கோம். பசங்களுடைய டிசிப்ளின், ஸ்டடி ஃபோக்கஸு, எக்ஸாம் டைம் ஃபியரு, படிக்கிறது, செல்ஃப் டிசிப்ளினாக இருக்கிறது, பசங்கக்கிட்ட இது வேணும் அப்படின்னு பேரண்ட்ஸ் என்ன நினைக்கிறோமோ அந்த விஷயங்கள் எல்லாமே கம்போஸ்டாக நம்ம இந்த ஹீலிங்கில் பசங்களுக்கு ஹீல் பண்ணிகிட்டு இருக்கோம், சில்ட்ரன்ஸ்க்கு. ஸோ சில்ட்ரன் பிலோ ஒரு 15 இயர்ஸ்க்குள்ளே இருக்கக்கூடியவங்களாம் இந்த சில்ட்ரன்ஸ் ஹீலிங்கில் வருவாங்க. அவங்களுக்கு ஃபோக்கஸு, காம்னஸ், கான்ஃபிடென்ஸ், எமோஷனல் ஸ்டெபிலிட்டி பண்ணுறது, இது எல்லாத்தையுமே வந்து இந்த சில்ட்ரன்ஸ் ஹீலிங்கில் ரொம்ப சூப்பராக நம்ம பண்ணிகிட்டு இருக்கோம். இது எல்லாத்துக்கும் மேலே என்ன ப்ராப்ளம் ஒரு பர்சனலாக வந்து ஒரு பர்டிகுலர் பர்சனுக்கு என்ன ப்ராப்ளமோ அப்படிங்கிறத அவங்களுடைய ஆறாவையும் சக்கராவையும் ஸ்கேன் பண்ணி அதை ஐடென்டிஃபை பண்ணி அதை பேஸ் பண்ணி நம்ம கஸ்டமைஸ் பண்ணி ஹீல் பண்ணக்கூடிய ஒரு ப்ராசஸ் தான் டிவைன் ரெக்ரீடியன்ஸில் பண்ணுறது. ஆல்சோ டிவைன் ரெக்ரீடியன்ஸில் ஃபோட்டோ பேஸ்ட் ஹீலிங் அண்ட் வீடியோ கால் பேஸ்ட் ஹீலிங் இருக்குது. அண்ட் இன்பர்சன் ஹீலிங்கும் நம்ம ரொம்ப ரொம்ப ரெக்வெஸ்ட் பண்ணி கேட்குறவங்களுக்கு நம்ம அதை பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ வீடியோ கால் பேஸ்ட் ஹீலிங் கண்டிப்பாக வந்து இருக்குது. நம்மக்கிட்ட 2 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஹீலிங் இருக்குது, ரெகுலர் அண்ட் டீப் ஹீலிங். ஸோ ரெகுலர் ஹீலிங்னா என்ன, டீப் ஹீலிங்னா என்ன, அதை பற்றின இன்ஃபர்மேஷன் இன்னும் எக்ஸ்ட்ரா வேணும் உங்களுக்கு அப்படின்னா நான் வந்து என்னுடைய காண்டாக்ட் நம்பரை இந்த டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் வந்து என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ தட் we can discuss more thing about the healing system, டிவைன் ரெக்ரீடியன்ஸில் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படிங்கிறது. ஸோ ஒரு புது டிவைன் அனௌன்ஸ்மெண்ட் வந்து நம்ம லான்ச் பண்ணுறோம். என்னென்னா இந்த ஹீலிங் ஜேர்னியில் ரொம்ப ஸ்பெஷலாக ஒரு டிவைன் அனௌன்ஸ்மெண்ட் வந்து நம்ம ரொம்ப கொடுக்குறோம். வெரி சூன் டிவைன் ரெக்ரீடியன்ஸோட ஒரு நியூ ஹீலிங் சிஸ்டம் லான்ச் ஆக போகுது. ருத்ராட்சம் ஹீலிங், சித்தர் பேஸ்டு டிவைன் ஹீலிங் சிஸ்டமும் நம்ம வந்து என்டோஸ் பண்ண போகிறோம். ஸோ இது ஃபர்ஸ்ட் டைம் இந்த வேர்ல்டு ருத்ராட்சாவோட சாக்ரெட் வைப்ரேஷனை எனர்ஜி ஹீலிங் சிஸ்டமாக கான்ஷியஸ்லி யூஸ் பண்ணக்கூடிய ஒரு அற்புதமான டிவைன் அப்ரோச். ஸோ ரேக்கியோடு சேர்த்து ருத்ராட்சம் நம்ம என்டோஸ் பண்ணுறது ரொம்ப ரேர் அண்ட் பவர்ஃபுல். ருத்ராட்சா வந்து ஒரு 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 ஆன்மீகத்துக்கு உண்டான ஒரு பீட் மட்டும் கிடையாது. அது ஒரு சித்தருடைய ட்ரெடிஷ்னலில் ருத்ராட்சா வந்து ஒரு லிவிங் ஸ்பிரிச்சுவல் எனர்ஜியாக கன்சிடர் பண்ணுறோம். ஸோ ஒவ்வொரு ருத்ராட்சத்துக்கும் ஸ்பெசிஃபிக் வைப்ரேஷன் இருக்குது, ஸ்பெசிஃபிக் கான்ஷியஸ்னஸ் இருக்குது, ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொரு ஃப்ரீக்வன்சி இருக்குது. ஸோ ருத்ராட்சா ஹீலிங்கில் நம்ம ஒர்க் பண்ணுறது, ஆராவை ஸ்டெபிளைஸ் பண்ணுறது, சக்ராவை எப்படி ஸ்ட்ரென்தன் பண்ணுறது, நர்வஸ் சிஸ்டம் காம் பண்ணுறது, எமோஷ்னல் இம்பேலன்ஸ் கரெக்ட் பண்ணுறது, ஸ்பிரிச்சுவலாக நம்ம எப்படி ப்ரொடெக்ட் ஆகிறது, அதே மாதிரி கர்மிக் எனர்ஜி எப்படி நம்ம பேலன்ஸ் பண்ணுறது அப்படிங்கிற எல்லா விதமான டீப்பஸ்ட் ஸ்டாக்னேட்டட் திங்ஸ் எல்லாமே வந்து நம்ம ஃபோக்கஸ் பண்ண போகிறோம். இது ஆக்சுவலாக வந்து நம்ம மூட நம்பிக்கையான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. சூப்பர்ஸ்டிஷன் இல்லை, ஃபியர் பேஸ்டு ப்ராக்டிஸும் இது கிடையாது. இது முழுக்க ஏன்ஷியன்ட் சித்தர் விஸ்டம். ஸோ மாடர்ன் எனர்ஜி ஹீலிங் அண்டர்ஸ்டாண்டிங் கம்பைன் பண்ணி ஒரு புது விதமான டிவைன் ஹீலிங் சிஸ்டமாக வந்து நம்ம உருவாக்கக்கூடிய ஒரு ப்ராசஸ் தான் இந்த ப்ராசஸ். ஸோ டிவைன் ரெக்ரீடியன்ஸில் நம்ம ஹீலிங்கில் ஃபோர்ஸ் கிடையாது, பிலீஃப் ப்ரெஷரும் கிடையாது. பட் ஹீலிங் ஆல்வேஸ் ஒர்க் வித் ஃப்ரீ வில் அண்ட் வித் டிவைன் பர்மிஷன். ஸோ உங்கள் ஓப்பன்னஸ்க்கு எனர்ஜி நேச்சுரலாக உங்களுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணோம் அப்படிங்கிறது தான் உண்மை. ஸோ யாருக்கு இந்த சினாரியோஸில் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, இந்த ஹீலிங் சிஸ்டம் வந்து இட் இஸ் வெரி பேசிக்கலி யூஸ்ஃபுல் ஃபார் பீப்புள் ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கிறவங்களுக்கு, ஆன்சைட்டியாக இருக்கிறவங்களுக்கு, எமோஷ்னலாக பெயினாக இருக்கிறவங்களுக்கு, ரிலேஷன்ஷிப்பில் பேலன்ஸ்
பண்ண முடியாதவங்களுக்கு, ஹெல்த் சப்போர்ட் தேவைப்படுறவங்களுக்கு, தூக்கமின்மையாக இருப்பாங்க சில பேர், அவங்களுக்கு ஃபினான்ஷியலாக வந்து ஸ்டாக்னேட்டடாக இருப்பாங்க, அவங்களுக்கு குழந்தைங்களுடைய படிப்பு, அவங்களுடைய ஃபோக்கஸ், வீட்டில் இருக்கக்கூடிய நெகட்டிவ் எனர்ஜி, அதே மாதிரி ஸ்பிரிச்சுவலாக யாரெல்லாம் சீக் பண்ணுறீங்களோ அவங்க எல்லாருக்குமே இந்த ஹீலிங் சிஸ்டம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ பிலீஃபோடு ஸ்டார்ட் பண்ணினாலும் க்யூரியாசிட்டியோடு ஸ்டார்ட் பண்ணினாலும் ஹீலிங் வந்து கட்டாயமாக ஒர்க் ஆகும். ஸோ ரொம்ப முக்கியமாக சொல்ல வேண்டியது, இந்த ஹீலிங் சிஸ்டம் எல்லாமே காம்ப்ளிமெண்ட்ரி எனர்ஜி சப்போர்ட் மெத்தட்ஸ். ஸோ கன்சல்டேஷனோட ஹீலிங் சப்போர்ட் வந்து இன்னர் பேலன்ஸையும் வெல்பீயிங்க்கும் ரொம்ப க்ளோஸாக ஒர்க் ஆகும் அப்படிங்கிறது நிதர்சனமான உண்மை. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு கிளாரிட்டி அண்ட் அவேர்னஸ் கொடுத்துருந்தா நீங்கள் வந்து கட்டாயமாக வந்து லைக் பண்ணணும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃபார் டிவைன் ஹீலிங் அப்டேட்ஸ். கமெண்ட்டில் ஹீல்னு டைப் பண்ணுங்கள், HEAL. உங்கள் இன்டென்ஷனுக்கு நான் எனர்ஜி சென்ட் பண்ணுறேன். ஸோ அப்கமிங் வீடியோஸில் ருத்ராட்சம் ஹீலிங் எக்ஸ்ப்ளனேஷன் வந்து கொடுக்கலாம், சித்தர் விஸ்டம் என்ன அப்படிங்கிறது கொடுக்கலாம். இதோடு சேர்த்து போர்ட்டல் ஹீலிங்ஸு, ஸ்பெஷல் செஷன்ஸ் இதெல்லாமே வந்து நம்மளுடைய யூடியூப் சேனலில் இனி வரும் வீக்ஸில் வரும். Until then, stay calm, stay aligned and stay blessed. So this is Divine Reiki Radiance, Grandmaster Raj Mohan. Thank you so much. Very good evening.